என்ன வெயில் இப்படியே போனால் உடம்பு என்னத்துக்காகும்? ஐயோ, மரமே இல்லை. வெயில் சூரிய ஒளி வேகமும் அதிகமாக இருக்குது. இப்படி இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் உயிருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வெயில் சுட்டரிக்குது, ஒரு மரமாவது இருக்காதா? ஐயோ தம்பி, என்ன டயர்டாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கே, என்னாச்சு? அண்ணா நல்ல வெயில் அண்ணா, கொஞ்சம் தூரத்துலேருந்தே நடந்து வரேன். வெயிலை தாக்கம் உடம்புல தாங்கவே முடியல. மரம் வேறு சில இடங்களில் இல்லை, ஒதுங்கி இருக்கலான்னு பார்த்தாச்சுண்ணா. இப்படியே போயிட்டு இருந்தேன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ உயிர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, மிருகங்கள் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இந்த வெயில் சூரிய ஒளி அதிகமாகும் போது வெயில் பட்டு எவ்வளோ பாதிப்பு வருது. அதான் மரம் ஒன்று கிடைக்காதனால தான் நான் இதில் ஒதுங்கி இருக்கேன். தம்பி, நீ சொல்கிறது சரிதான். இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வெயில்னால கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்கி உலகத்தில் உள்ள மனித உயிர்கள், மிருகங்கள், நிறைய ஜீவராசிகள் இன்றைக்கி வந்துட்டு சூரிய வெப்பம் அதிகமாகி உடலில் பாதிக்கப்பட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதே இடத்துல இந்த வெயில் தாக்கம் வந்துட்டு குறையணும்னா நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையும் சின்ன இடமா இருந்தாலும் நம்ம மரம் செடி கொடிகள் நடுறது நல்லது. ஏன்னா நம்ம பக்கத்தில் தோட்டமாக இருக்கட்டும், நம்ம வீடு பக்கத்துலையா மரம் செடிகள் கொடிகள் நடும்போது நம்ம மரம் நடும்போது இந்த மரங்கள் கொஞ்ச நாள் சீக்கிரமாக வளரும். அப்படி வளரும் போது அந்த மரம் வந்துட்டு நல்ல ஒரு நிழல் தரும். அதுக்கு கூடவே அந்த மரங்கள் நம்ம சுத்தி நடுறதுனால இது வந்துட்டு என்னன்னா நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும், மக்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அதே போல சுற்றுப்புறம் வந்துட்டு சுத்தமா இருக்கும், நல்ல உடம்பு வந்துட்டு நல்ல குளிர்ச்சியாக அமையும். இன்னொன்று, அழகான ஒரு தோட்டம் செழிப்பாக நம்ம இருக்கும்போது அதை பார்க்கும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும். அதே போல் நம்ம வீடுகளில் குழந்தைகள் இருக்கும்போதும் பக்கத்தில் வந்துட்டு இதை பற்றி தெரியாதவங்க இருக்கும்போது அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கும்போது, இன்னைக்கு நம்ம வந்துட்டு பொதுவாக சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, நம்ம எதை விதைக்கிறோமோ அந்த விதையை அறுப்புன்னு சொல்கிறது மாதிரி நம்ம இன்னைக்கு வந்துட்டு செடி கொடிகள் நடும்போதும் மரங்கள் நடும்போதும் அது வளர்ந்து வரும்போது அந்த இதில் வரக்கூடிய காற்று நமக்கு வந்து நல்ல ஒரு பலனாக அமையும். அது காற்றாக இருக்கட்டும், மரங்களில் வரக்கூடிய காய்கள் கனிகள் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு உணவுப் பொருளாக பயன்படும். இன்னொன்று, நம்ம போகிற இடங்களில் வந்து கடும் வெயிலாக இருக்கும். அப்போ நமக்கு யோசிக்க தோணும், இல்லை ஐயோ மரம் இல்லையே, நம்ம ஒதுங்கி இருக்கலாமே, செடி கொடிகள் இல்லையே, பக்கத்தில் வந்து போய் இருக்கலாமே, நல்ல காற்று கிடைக்கும், நல்ல நமக்கு வந்துட்டு அந்த நேரம் வந்துட்டு ஒரு இளைப்பாறுதல் நல்ல ஒரு இடம் இல்லைன்னு வருத்தப்படும். ஆனால் அதே இடத்துல நம்ம வந்துட்டு பக்கத்தில் எங்கேயாவது சின்ன சின்ன மரம் செடிகள் கொடிகள் நம்ம நட்டு வளர்க்கும் போது எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேர் இந்த உலகத்தில் வந்துட்டு தொண்டு மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மர செடி கொடிகள்லாம் அவங்க வந்துட்டு இன்றைக்கி நிறைய இடங்களை நட்டுட்டு இருக்காங்க. அப்படி நட்டு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமையுது. இன்னும் இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் இளைஞர்கள் விவசாயிகள்லாம் இப்போவும் மரங்கள் நட்டுட்டு இருக்காங்க. மரங்கள் நட்டு இன்னையும் வந்துட்டு நிறைய இடங்களில் மரங்கள் வளர்ந்து அங்கெல்லாம் இயற்கையோட நல்ல காற்று கிடச்சி நல்ல ஆக்சிஜன் கிடச்சி நிறைய நன்மையாக அமைஞ்சிட்ருக்கு. அதே போல் உனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீ சொல்லிக் கொடு. வீட்டு குழந்தைகள், ஏன் நீயும் வந்துட்டு அந்த குழந்தைங்களோட சேர்ந்து மரம் வளர்ந்தாச்சுன்னா இவ்வளோ பலன் இருக்கும், இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இந்த மாதிரி சொல்லி கொடுத்து இப்போவே மரத்தை வளர்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் கழியும் போது வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து இந்த மரங்கள் தான் நமக்கு வந்துட்டு பாதுகாப்பாக அமையும். இன்னும் இயற்கை பேரழிவு எவ்வளோ இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த உலகத்தில் நடக்கும்போது நிறைய இடங்கள் வந்துட்டு மரங்கள் எல்லாம் வந்துட்டு அழிவுகளை சந்திச்சுட்டு இருக்கு. எரிபொருட்கள்னாலே நிறைய அழிவுகள் சந்திச்சுட்டு இருக்கு. இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இப்போவே நம்ம வந்துட்டு இயற்கை விவசாயத்தோடு சேர்ந்து நம்ம செடிகள் நடுறதா இருக்கட்டும், மரங்கள் நடுறதா இருக்கட்டும், ஏதாவது விதைக்கிறதா இருக்கட்டும், இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே நம்ம சீக்கிரமாக பண்ணும்போது அது கூடிய சீக்கிரத்தில் வளர்ந்து நமக்கும் நம்ம சுற்றி இருக்கிற இடங்களுக்கும் இயற்கைக்கும் நல்ல ஒரு பயனாக அமையும். அதுவே நாளடைவில் நன்மையாக இருக்கும். இன்னைக்குள்ள வெயில் காலங்களில் நமக்கு வந்துட்டு எவ்வளோ சூடு நமக்கு உடம்புல ஏறுது. இந்த சூட்டை தணிக்கணும்னா இப்போவே இயற்கையான உணவுகளை நம்ம உட்கொண்டு வந்தாச்சுன்னா நம்ம உடலுக்கு நல்ல ஒரு நன்மையாக அமையும். அதே இது ஜீரக தண்ணி, நுங்கு, பழைய கஞ்சி, அதை வந்துட்டு பழைய கஞ்சியை நம்ம தயிர் போட்டு குடிக்கும்போது உடம்பு குளிர்ச்சியாகும். அதே போல் சத்தான உணவுகள், இந்த சீசனு விளையக்கூடிய நல்ல பழங்கள், அதே போல் பதநீர், இதெல்லாம் நம்ம குடிக்கும்போது நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். இப்போதைக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு வெயில் உடம்புல பட்டு வேர்வை அதிகமாக வெளியே வருது. இந்த நேரங்களில் நம்ம டெய்லி நிறைய தண்ணி குடிக்கணும். குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணியாவது நம்ம குடிக்கும்போது உடம்புல இருக்க சூட்டை தணிச்சு உடம்பு கூலிங் ஆகி உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம இயற்கையை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோமோ
அதுக்கேற்றவாறு இயற்கை நமக்கு நல்ல பலன் தான் தரும்.